அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் விசுவாசம், நம்பிக்கை, இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் காண்போம். விசுவாசம் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன? இந்த ரெண்டு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து முன்பாக காண்போம். இப்போது மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடர், அவர் பிச்சை எடுக்கிறவர். அவரை குறித்து அந்த குருடர் இயேசுடைய பிரசங்கத்தை குறித்து அறிந்திருக்கிறார். அதன் மூலியமாக இயேசு அவ்வழியாக கடந்து போகும்போது சப்தமாக வரும்போது அந்த குருடர் கேட்கிறார், என்ன ஒரு சத்தமாக இருக்குன்னு. அப்போ அதை சொன்னவர்கள் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று. அதை கேட்டவுடன் அந்த கண்ணு தெரியாத குருடர், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம் என்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மற்றவங்க சொல்கிறாங்க பேசாத இருக்கும்படி. ஆனாலும் அவர் நிறுத்தவில்லை. மீண்டும் மீண்டுமாக தாவீதின் குமாரன் கூப்பிடும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை அழைத்து கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். அப்படி அவர்கள் அந்த குருடரை அழைக்க போகும்போது அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுற காரியம் பார்த்தீங்கன்னா, எழுந்திரு, உன்னை இயேசு அழைக்கிறார் என்று. அந்த உடனே 50ஆம் வசனம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கம்பளி மாதிரி ஒரு வஸ்திரத்தை போத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் என்னும் போதே அதை தூக்கி எறிந்தார். நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, எந்த காரியத்தின்படி அவர் தூக்கி எறிந்தார்? அவருக்கு பிச்சைக்காரன்ற ஒரு அடையாளமே அந்த மேலே இருக்கிற அந்த கம்பளி தான், அந்த வஸ்திரம்தான். இதுதாங்க விசுவாசம். எது உலகப்பூர்வமான நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்பது இனிமேல் இந்த பிச்சைக்காரன் என்ற இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, அவர் எனக்கு கண்களை, குருடாக அந்த கண்களை அவர் திறக்க வைப்பார் என்று அந்த விசுவாசத்தோடு சொன்னார். அதே போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவனுடைய விசுவாசத்தின்படி அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இது 52ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இதுதாங்க விசுவாசம். எப்பொழுது அவர் என்னை அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் என்று தெரிந்த அந்த நொடி பொழுதே இந்த மேலே இருக்க இந்த வஸ்திரமே இன்னைக்கு எனக்கு தேவையில்லை, இதுக்கு மேலே இதுக்கு வேலையே கிடையாது, தூக்கி போட்டார் பாருங்க. ஆனால் எப்படி தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் எனக்கு அவர் கண்ணை திறந்துடுவார், அதற்கப்புறம் நான் பிச்சைக்காரன் அல்ல. இதுதான் காணாததையும் விசுவாசித்து அதன் மேலேயே வைராக்கியத்தோடு இருக்கிற விசுவாசம். இதுதான் விசுவாசம். இப்போ நம்பிக்கையை குறித்து பார்ப்போம். நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை என்பது உலகபூர்வமான ஒரு காரியம். அந்த நம்பிக்கையில் நம்ம அவ்வளோ உறுதியாக இருக்கிறது என்பது கடினம். ஏனென்றால் நம்ம அநேகருடைய ஜபங்கள்லையும் சரி, நம்ம ஜபத்தில் ஒரு காரியத்தை வைப்போம், எனக்கு அவர் கொடுப்பார் என்று. அதனோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் கிடைக்காது. 2 நாள் 3 நாள், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் அந்த நம்பிக்கையை இழந்துருவோம். இது உலகபூர்வமானது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இந்த நம்பிக்கையாயிரு என்றால் இதற்கு குறிப்பிட்ட காலகட்டங்கள் எதுவுமே இல்லை, இறுதி வரை. நீ எந்த காரியத்தை ஒப்புவித்தாயோ அது உனக்கு நடக்கும் வரை பின்வாங்கி போகாமல் அதிலேயே உறுதியாக இருக்கிறது. அவர் மேல் நம்பிக்கையாயிரு.
அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏனென்றால் இந்த நம்பிக்கை அநேகமாக அந்த உலகப்பூர்வமாக போனோம்னா நம்ம யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட கடனாக உதவியாக கேட்க போனாலும் சரி, அப்போ நமக்கு தெரியும் அவங்க வசதியானவங்க கண்டிப்பாக கேட்டால் கொடுப்பாருன்னு. அதே மாதிரி நம்ம போய் கேட்கும்போது சரி நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்துருங்கன்னு. ஆனால் நம்ம முழு நம்பிக்கையாக இருப்போம். நம்ம யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தோமோ அவங்களுக்கு சொல்லியிருப்போம் நாளைக்கு இந்த நேரத்தில் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் கடன் கொடுக்கிறேன் என்று சொல்றவர் மறுநாள் அந்த நேரத்துக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அவர் நேற்று நைட்டே ஊருக்கு போயிட்டாரு, அவர் எப்போ வருவார் தெரியாதுன்னு. இதைத்தான் நம்ம உலக வார்த்தையை சொல்லுவோம், ரொம்ப நம்பியிருந்தேன் ஆனால் என் நம்பிக்கையை கெடுத்துட்டாருன்னு. இந்த நம்பிக்கை என்பது உலகபூர்வமானது. அதாவது இது இருதயத்தில் வரக்கூடாது. இருதயத்தில் வர்றது நம்பிக்கை, மனசில் வர்றது விசுவாசம். இந்த நம்பிக்கை என்பது புறம்பான ஒரு மனுஷன் இருக்கான் இல்லையா, மாமிஷ மனுஷன், அவனுக்குள்ள வைக்கிறது நம்பிக்கை. உள்ளான மனுஷன், ஆவிக்குள்ளாக இருக்கிற மனுஷன் அதுதான் மனசு, அதுதான் விசுவாசம். அதில் நாம் விசுவாசிக்கும் போது தான் அந்த விசுவாசத்தோட நாம் விசுவாசிக்கிறபடி நம்ம ஜெபம் பண்ணுவோம், அது நிறைவேறும். நம்ம உலகபூர்வமான இந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபம் பண்ணும்போது அது கிடைப்பதற்கு தாமதமாகும். சரி, இந்த 2 காரியமாக ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.